காங்கிரஸோட விஜய் கூட்டணி வைக்க போறதா ஒரு வதந்தி இல்ல, அது உண்மைதான். பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னா, விஜய் நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க அங்க தெலுங்கானால நடந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிரஞ்சீவி அண்ணன் உங்களுக்கு மேல கூட்டம் கூட்டினவர், எல்லாமே போயிட்டு கட்சியில காங்கிரஸ்ல தான் வந்தாரு. நீங்க பிஜேபியோட போனீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டின் ஓட்டம் முஸ்லீம் ஓட்டம் கண்டிப்பா விழாது. ஏற்கனவே அதிமுக உங்களை வச்சு ஒப்பு தேத்தீங்கன்னு பாக்குறாங்க. கண்டிப்பா சிஎம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, துணை தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க கட்சி இருக்குமானா நீங்க இப்ப சிபிஐல போயிட்டீங்க, அது அவங்க கையில இருக்கு. மாட்டி தேவைப்படுறப்ப கழுத்தை நெரிப்பாங்க, அதுக்கப்புறம் டைய லூஸ்வா விடுவாங்க. பாத்துங்க, நீங்க வாங்க. நீங்க முழுமையா உங்க கட்சியோட பேரை மாத்தி காங்கிரஸோட தலைவரா கூட மாத்தீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்றேன். நீங்க பக்காவா வந்துருங்க, சிஎம்மா நில்லுங்க, நீங்களே எல்லாமே கையில எடுத்துங்கன்னு சொன்னாரு. நான் யோசிச்சு சொல்றேன். அந்த டைம்ல ரொம்ப நெருக்கடியில இருந்ததுனால பிஜேபி அவரை பிடிச்சி உள்ள இறக்கிட்டாங்க. பட் என்னன்னா, எல்லாம் கூட்டி இப்போ அவர் ஒரு இது ஒன்று வச்சார், மீட்டிங் வச்சப்போ ஆஹ் ஒரே ஒருத்தர் மட்டும் உடன்பாடு இல்லை இந்த கூட்டணிக்குன்னார். அது யாருன்னா ஆதவ அர்ஜுன்.